போலீஸ் வசமாக மாட்டிட்டாங்க. கரூர் எஸ்பியாக இருக்கக்கூடிய ஜோஷ் தங்கையா என்பவரின் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. என்ன ஆணவத்தில் இருந்தாங்கன்னா எங்கே போகுது இந்த கேஸு, நம்மளே தானே வச்சு விசாரிப்போம். அதிரடி அசா இருக்கார்ல, இஷ்டத்துக்கு உருட்டலான்னு இவர்களுக்கு விருப்பம் போல ஆவணங்களை தயார் செய்து விட்டார். பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்றால், முழுக்க முழுக்க தாவேக நிர்வாகிகள் செயல்பாட்டால் 41 பேர் உயிரிழந்தனர் என்று அந்த எஃப்ஐஆர் வடிக்கப்பட்டிருந்தது. அப்போ இன்வெஸ்டிகேஷன் அதை நோக்கி போயிருக்கும். கரெக்டாக அதை உறுதி செய்து போல பண்ணியிருப்பாங்க. இப்போ சிபிஐ அதிகாரிகள் இப்படி போட்டிருக்கிய, நீ எதனா புகார் கொடுத்த, எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்க சொல்லு. அது முதல் தகவல் அறிக்கை. நீங்கள் அந்த சம்பவத்து இடத்தில் இருந்தேன் என்ற அடிப்படையில் அதில் சில விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இங்கே நிறுத்தியா வண்டியை அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்காம அங்கே தான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பேச்சை கேட்காம போனதால தான் சார் இவ்வளோ பேசிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்ட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ்கிட்டையும் ஜோஸ் தங்கையாகிட்டையும் எப்போ ராஜா சொன்னேன், யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நடத்தினேன், யார்கிட்ட சொன்ன சொல்லு, அவர்கிட்ட சொன்னேன். இப்போ சொன்னாங்க உங்கள்கிட்ட, இல்லை சார். சரி எப்படி சொன்னேன், ஃபோன் மூலமாக சொன்னேன். சரி ஃபோனில் பேசி கேட்டு காட்டு, லாக் காட்டு. இல்லை இவங்க கேட்டஸ்லாம் ஒப்படைச்சாங்க. தாங்க சார் நாங்கள் எதையுமே டெலிட் பண்ணல, நாங்கள் வச்சுங்க. எங்கேயா ஃபோன் பண்ணிட்டு ஃபோனே வரல, யார்கிட்ட சொன்னேன், இல்லை டிரைவர்கிட்ட சொன்னேன். டிரைவர்கிட்ட சொன்னியா, எப்போ சொன்ன டிரைவர்கிட்ட, இந்த இடத்துல சொன்னேன் நான். சரி, அது விஜய் வரக்கூடிய நிகழ்ச்சி, அது விஜயின் வாகனம், 10 ட்ரோன் பறந்து இருந்துச்சு. ஸோ இப்போ டிரைவர் அது இன்னொன்று, அது புல்லட் ப்ரூஃப், ஜன்னல் இறங்க முடியாது, கதவு தான் திறக்கணும். அப்போ டிரைவரை சொல்லியிருக்காங்க, கதவு திறந்தா சொல்லியிருக்கணும். காட்டு, எங்கே கதவு திறந்துருக்கு, இல்லையே கதவை திறக்கலையே. சரி அப்போ யார்கிட்ட சொன்னேன் சொல்லு ராஜா. எஃப்ஐஆர் நீ தானப்பா எழுதியிருக்க, பல முறை டிஎஸ்பி வண்டி எங்கே நிறுத்துங்கள் என்று எச்சரித்தும் அதை மீறி போனாங்கன்னு போட்டிருக்கல, நீ தானே எழுதுனா. அந்த பல முறை எப்படி எச்சரிச்ச, எந்த இடத்துல எச்சரிச்ச? இந்த 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் இந்த வீடியோ. இதில் எங்கே எச்சரிச்சிருக்க சொல்லு. இல்லை மதியில் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். சரி மதியில் ஃபோனை கொடுப்பா. யாருப்பா ஃபோன் பண்ணுது, எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல சார் மாட்டீங்க. ஸோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியாது. முடிஞ்சா பாதி கேஸ் முடிச்சா, உனக்கு 94,000 அனுப்பிச்சு பணம் கட்டி மறக்கணும் ரெடி பண்ணவங்க தானே இவங்க. இது தெரியாது, பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இவங்க எடுக்கிறதெல்லாம் எப்படி நம்ம மட்டும் எப்படி பொசுக்கு வெளியில் வந்து அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு கஷ்டம் ரொம்ப பெருசாக ஒரு சன்னெல்லாம் கூட்டு போய் நிறுத்தினாங்க. அவர் ஜட்ஜி போயிட்டேன். அதுக்கப்புறம் ரீகால் ஆர்டர் போட்டாங்க. ஏன் இருக்கா, டாக்டர் ரீகால் பண்ணணும், சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. இதுக்கு பயந்துட்டு தான்